வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபியும் அது கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரசாரமான கார சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இந்த தோசையும் கார சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தோசை ரெசிபி பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் வச்சு தான் இன்றைக்கி நான் தோசை செஞ்சு காட்ட போகிறேன். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த கார சட்னிக்கும் தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த சட்னி தோசையும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தோசை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து ஊற வச்சு மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த 2 டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. பச்சரிசி சேர்த்து செஞ்சால் தான் இந்த தோசை நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வைக்கும் போது தான் நமக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும் மாவு. இப்போ அரிசி உளுந்து நல்லா ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு. ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும். இப்போ இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூசணிக்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கணும். இதை மஞ்சள் பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா அரசாணிக்காயின்னு கூட சொல்லுவாங்க இதை. இப்போ இதை நான் 2 துண்டு அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா கேரட் கட்டையில் துருவி எடுத்துக்கும். இதை நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அரைப்படாது, நல்லா நைஸாக அரைப்பட்டு வராது. 1-2மா அங்கங்கே இருக்கும். இதை போல் துருவிட்டு நம்ம அரிசி கூட சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மாவு நைஸாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியில் ஒரு பாதி சேர்த்துக்குவோம். இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காயும் ஒரு பாதி அளவு சேர்த்து 2த்தையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மாவு. அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா திக்காக நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இதே போல் 2 தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் இருக்கும் அரிசி. அதுக்கான அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிச்சு வரட்டும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 வரமிளகாய் ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில், வெதுவெதுப்பான தண்ணியில். இப்போ இந்த தண்ணிலாம் வடிச்சிட்டு மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு பூண்டும் எடுத்துக்குங்க. 2ம் சமமான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பழமான தக்காளி பழம், ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி தள்ளி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ சட்னியை நம்ம தாளித்து விட்டுருவோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த காரத்தையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இந்த எண்ணெயோட சூட்லேயே சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கணும். சட்னியை கொதிக்கலாம் விடக்கூடாது. அந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாடை இருந்துச்சுன்னா அந்த சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த சூடான எண்ணெயில் கலக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி அளவுக்கு பச்சை வாடை போயிடும். இப்போ சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. மாவும் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் புளிக்க வச்சுருந்தேன். நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. மாவு திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்குவோம். தோசை மாவுலாம் எந்த பதத்துக்கு இருக்குமோ அதே போல் தான் நம்ம கலந்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ கலந்து எடுத்துக்கிறேன்.
மாவு தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்க்கல. இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்துச்சுன்னா தோசை ஊற்ற நமக்கு நல்லா வரும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதான். தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் நமக்கு. இப்போ இதில் 1½ கரண்டி அளவுக்கு மாவு விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதில் நம்ம பூசணிக்காய் சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த தோசை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த கார சட்னிக்கு இதுக்கும். இந்த காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இதுமாரி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம இதில் பூசணிக்காய் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, மொறு மொறுன்னு இருக்குன்னு சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க சாப்பிட்லன்னா இதே போல் செஞ்சு கொடுங்க. அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்மளோட தோசை ரொம்ப அருமையாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதாக நல்லா சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு கார சட்னிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காம்போ ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.